டூம் தானோஸை போட்டு தள்ளதுக்கப்புறம் அவர் கோட்டைக்கு கிளம்ப, இதே நேரத்தில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அந்த ஷிப்லேருந்து நம்ம உலகத்தை சேர்ந்த ஹீரோஸ் வெளில வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சோடனே அவங்கள பார்க்க போறாரு. அப்போ கேப்டன் மார்வல் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிட்ட, ஏன் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இத்தனை நாளாக இந்த ஷிப்பை ஓப்பன் பண்ணாமல் இருக்க, நாங்கள் உள்ள எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமான்னு கேட்க, டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் நீங்கள் உள்ள 3 வருஷமா இருக்கீங்க, நம்ம உலகம் அழிஞ்சு 3 வருஷம் ஆகுது, இந்த உலகத்தை உருவாக்குனது டாக்டர் டூம் தான், நீங்கள் உயிரோடு இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல, நீங்கள் வெளில வந்தீங்கன்னா உங்களையும் அழிச்சிருவான்னு சொல்லிட்டு தான் நான் இத்தனை நாளாக ஓப்பன் பண்ணாமல் இருந்தேன், தயவு செஞ்சு எங்கேயாவது போய் மறைஞ்சிக்கங்க, இல்லைன்னா டாக்டர் டூம் உங்களையும் அழிச்சிருவான்னு சொல்ல, அதே சமயத்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு டாக்டர் டூம் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. உடனே டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் போர்ட்டல் ஓபன் பண்ணி டாக்டர் டூம் கிட்ட போறாரு. அப்ப டாக்டர் டூம், சேஞ்ச், உன் நண்பர்கள் எல்லாம் உயிரோட தான் இருக்காங்க போல, எங்க அவங்கலாம்? நம்ம 2 பேரும் தான் இந்த உலகத்தை உருவாக்கணும்னு உனக்கு தெரியும். அவங்க மட்டும் உயிரோட இருந்தா இந்த உலகத்துல பெரிய பாதிப்பு ஏற்படும், அவங்களையும் அழிச்சிடலாம், சொல்லு அப்படின்னு கேட்க, டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், இல்லை என்னால் சொல்ல முடியாது, என் நண்பர்கள் அழியறதை என்னால் பார்க்க முடியாது, அது மட்டும் இல்லாமல் நான் இந்த உலகத்தை உருவாக்கலை, நீங்கள் தான் உருவாக்குனீங்க அப்படின்னு சொல்ல, டாக்டர் டூம், சொல்லு ஸ்ட்ரேஞ்ச் சொல்லு அப்படின்னு நிறைய தடவை கேட்டு பார்த்தும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் சொல்லாதனால டாக்டர் ஸ்ட்ரேஞ்சையும் டாக்டர் டூம் போட்டு தள்ளிடுறாரு.